The next topic on the Universal Declaration of Human Rights. The Universal Declaration of Human Rights is a milestone document in the history of human rights. So, history of human rights kodu மைல்கல்லாக திகழ்ந்தது எதுனா Universal Declaration of Human Rights. It was drafted by the representatives with different legal and cultural backgrounds from all regions of the world. அதாவது இது எல்லாமே வந்து இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் மூலமாக என்ன நடந்ததுன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜியன்ஸ்க்கும் கல்ச்சரல் அண்ட் டிஃப்ரெண்ட் லீகல் அண்ட் கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தது தான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இந்த டிக்ளரேஷன் வாஸ் ப்ரொக்ளைம்டு பை த யுனைடெட் நேஷன்ஸ். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் மூலமாக ஜெனரல் அசம்பிளியில் பாரிஸில் 10th of December 1948 ஸ்டார்ட் பண்ணாங்க. as a common standard of achievement of all people of all nations. இது எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா காமன் பீப்புளாக இருக்கிறவங்க அதே நேரத்தில் எல்லா நேஷனில் இருக்க மக்களும் இதில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகணும். அச்சீவ்மெண்ட்ஸ்னால் அவங்க முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. the first time it sets out the fundamental human rights to be universally protected and the UNDHR has been translated into many languages. எதுக்காகனா அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் பாதுகாக்கப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டது அந்த யூஎன் எதுனா UDHR. இது வந்து மெனி லாங்குவேஜஸ்ல மற்ற மொழிகளையும் டிரான்ஸ்லேட்டட் எழுதி கொடுத்துருக்காங்க. There are 30 articles in the Universal Declaration of Human Rights. எத்தனை ஆர்டிகல்ஸ்னா 30 ஆர்டிகல்ஸ் இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா கேரண்டினா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களால் வந்து இந்த சுதந்திரத்திற்காக அதாவது ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னு. எந்த லெவல்னா சிவில், பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ். இது எல்லாமே அப்ளை டு ஆல் பீப்புள்னா எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே என்ன பண்ணலாம்ங்க சுதந்திரமாகவும் அதே நேரத்தில் சமத்துவ முறையிலும் சமத்துவமாகவும் செய்யக்கூடிய ஒன்று தான் ஹியூமன் ரைட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் டாபிக் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கல்ச்சரல் ரைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். Social, economic and cultural rights are integral part of human rights law that was developed due to the aftermath of Second World War. So, social சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் கல்ச்சரலையும் நம்ம அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சது எப்பன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சோம். So, social rights are necessary for participation in the society. Economic rights guarantee every person to have conditions under which they are able to meet their needs. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உரிமைகள் வந்து நமக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த சொசைட்டி, நம்ம எந்த அளவுக்கு வந்து சமுதாயத்தில் பங்களித்து செயல்படுகிறோமோ அதுதான் சோஷியல் ரைட்ஸ். எக்கனாமிக் ரைட்ஸ் வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தேவைகளுக்காக பொருள் ஈட்டுவது, பணம் சம்பாதிப்பது, அதுதான் வந்து எக்கனாமிக் ரைட்ஸ். கல்ச்சரல் ரைட்ஸ்ன்றது என்னன்னா நம்மளுடைய கலாச்சாரங்களுக்காக என்ன பண்றது, நம்ம உரிமைகளை போராடுவது, இதுதான் கல்ச்சரல் ரைட்ஸ். இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன மெயின்னா ஈக்குவாலிட்டி, ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல், இன வேறுபாடு இல்லாமல் சமத்துவமாகவும் இருக்கணும். மனிதனுடைய டிக்னிட்டி வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அது மனிதனுடைய குறையாமல் இருப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்டதான் இந்த UDHR மூலமாக வந்த ஹியூமன் ரைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ப்ரொடக்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் பாதுகாப்பதற்காக ஒரு அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டதுதான் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். These rights ensure one's ability to participate in the civil and political life of the society and state. ஒரு மனிதனுடைய அவனுடைய எபிலிட்டி வந்து என்ன பண்ணலாம், எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுதான் நீ செய்யணும், இதுதான் நீ செய்யக்கூடாதுன்றது யாரும் என்ன பண்ணக்கூடாது, இவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யக்கூடாது. அவங்களோட திறமைகள்லாம் வெளிக்கொண்டு வெளிக்கொண்டு வரலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? The term civil rights refers to the basic rights afforded by laws of the government to every person regardless of race. ஸோ அவங்களோட திறமைகளை வந்து என்ன பண்ணக்கூடாது, இன வேறுபாட்டுக்காகவோ, நேஷனாலிட்டி கலருக்காகவோ, ஜெண்டர்னா ஆண் பெண் அப்படின்றதுக்காகவோ, அவங்க வயசுக்காகவோ, மதத்துக்காகவோ என்ன பண்ணக்கூடாது, அவங்கள தள்ளி வைக்கக்கூடாது. அவங்களோட திறமைகளை யார் வேணாலும் என்ன பண்ணலாம், எப்போ வேணாலும் காட்டக்கூடிய ஒன்று. எழுத்துரிமை, பேச்சுரிமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. The political rights exist in the formation and administration of a government. They are given to citizens by all law. அதாவது சிட்டிசன் ஒவ்வொரு குடிமகனாக பிறந்த அனைவருக்குமே பொலிட்டிக்கல் ரைட்ஸ். நம்ம எங்க வேணா பண்ணலாம், நிக்கலாம், பார்ட்டிசிபேட். The rights give power to the citizens to participate either directly or indirectly. எலெக்ஷன்ல கூட என்ன பண்ணலாம், நம்ம டைரக்டாவும் இன்டைரக்டாவும் எலெக்ஷன்ல நின்று அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஓட்டுல ஜெயிச்சு நிறைய மார்க்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ், ஓட்ஸ் எடுத்து நம்மளும்
எம்எல்ஏ எம்பிஸ் கூட ஆகலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இது கலர் வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சில உரிமைகள் கொண்டு வரப்பட்டது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகளில் 6 உரிமைகள் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னன்றதை பார்ப்போம். Fundamentals are required to the all-round development of human being. Underline பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், all-round development. மனிதனாக பிறந்தவர்கள் அனைவருக்குமே எல்லா விதத்திலையும் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக கொண்டு வரப்பட்டான். These they make their life of people meaningful by giving them rights like speech and to live in an area of their choice. இது எதற்காகனா ஒரு மனிதனுடைய லைஃப் ஆஃப் பீப்புள்னா அவங்களுடைய வாழ்க்கை, மக்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி அடையிறதுக்கும் அதே நேரத்தில் அவங்களுடைய உரிமைகள், ஸ்பீச், பேச்சுரிமை, டு லிவ் இன் அன் ஏரியா ஆஃப் த சாய்ஸ், அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரியான உரிமைகள்லாம் கொண்டு வரப்பட்டு தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதில் ஒரு 6 உரிமை கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, நம்ம அனைவருமே சரிசமம். ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரமாக செயல்படும் உரிமை. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், யாராவது ஒருத்தர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சைல்டு லேபர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள துன்புறுத்தினா அதை எதிர்த்து என்ன பண்ணலாம், போராடலாம். ரைட் டு ஃப்ரீடம்ஸ் டு கான்ஷியன்ஸ் ஆர் ரிலிஜியன். ரைட் டு ஃப்ரீடம், கான்ஷியன்ஸ்னா என்ன, ஐடியாஸ், நம்மளோட ஐடியாஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், சுதந்திரமாக சொல்லலாம். எஜுகேஷனல் ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், அதாவது எஜுகேஷனல் ரைட்ஸ்னா நம்ம என்ன வேணாலும், எதை படிப்பை வேணாலும் எஜுகேஷன் நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். நம்மளுக்கு சின்ன குழந்தை தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்க விடாம அவங்கள வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க, அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், சண்டை போட்டு நானுக்கும் படிப்பேன் அப்படின்னு ஒரு நம்ம எடுக்கலாம். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்னா அவங்களுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான 6 வந்து அடிப்படை உரிமைகளாக கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த டாப்பிக்கை பற்றி தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு என்னன்னு சொன்ன தெரியும், சரிசமம், அனைவரும் சரிசமம். ரெஃபர்ஸ் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா, நம்ம சட்டத்திற்கு முன் அனைவரும் சரிசமம். Prohibition or discrimination on the grounds of religion, caste, race, gender or place of birth of offensive, and one can seek justice from court. அதாவது அனைவரும் சட்டத்திற்கு முன் சரிசமம். இதுல யாரையும் டிஸ்கிரிமினேஷனா கலர் அடிப்படையிலையும் அவங்க என்ன பண்ணக்கூடாது, ரிலிஜன், ஜாதி, மதம், இனம், வேறுபாடு இந்த மாதிரி இல்லாம அவங்களை ஒதுக்கி வைக்க கூடாது. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு அஃபென்சிவ், ஒருத்தர் தப்பான வேலையை செஞ்சாங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நிக்க வச்சு அவங்களுக்கும் தண்டனைகளை வாங்கி தரக்கூடிய ரைட் டு ஈக்குவாலிட்டி. அனைவரும் சட்டத்திற்கு முன் சரிசமம், அதுதான் ரைட் டு ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு பிக்சர், என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருத்தர் ஹைட்டானவர், ஒருத்தர் இதுவானு, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இருந்தது. இது எப்போ இருந்ததுன்னா பிஃபோர் நமக்கு ஃப்ரீடம், இந்த ஹியூமன் ரைட்ஸ் வரத்துக்கு முன்னாடி. ஆனால் ஹியூமன் ரைட்ஸில் ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த இன வேறுபாடால் நம்ம இப்படி தான் இருந்தோம். ஸோ மேலே இருக்கவங்க, ஹைட்டாக இருக்கவங்க அவங்க என்ன பண்ணாங்க, ஹைட்டாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படி இருந்தோம். ஆனால் இப்போ செகண்ட் பிக்சரில் பாருங்கள், ஹியூமன் ரைட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அனைவரும் சரிசமம் அப்படின்றதுக்காக இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சரிசமம்ன்றது தான் இந்த செகண்ட் பிக்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம்னா சுதந்திரம், நம்முடைய சுதந்திரத்திற்கு உரிமை இருக்குது. 6 different types of freedom are mentioned in the கான்ஸ்டியூஷன். நமக்கு வந்து 6 உரிமைகள் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில், இந்திய அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் சுதந்திரமாக செயல்படுறது. நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, பேச்சுரிமை. ஃப்ரீடம் அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். வித்தவுட் ஆர்ம்ஸ்னா சண்டை போடாமல் நம்மளுடைய சுதந்திரத்திற்காக போராடுவது. ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ், நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் பண்ணி, நமக்கு நிறைய தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பு, அப்புறம் வந்து டீச்சர்ஸ் குரூப், அந்த மாதிரி ஒவ்வொரு யூனியன். இப்போ லேபர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லேபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் யூனியன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குழந்தை தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு யூனியன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூனியனாக கூட நம்ம என்ன பண்ணலாம், சுதந்திரமாக செயல்பட முடியும். ஃப்ரீடம் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் எந்த மூலையில் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வாழக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம், அது நம்ம இஷ்டம்தான். ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அதே மாதிரி எந்த இடத்துக்கு வேணால் நம்ம என்ன பண்ணலாம், சுதந்திரமாக போயிட்டு வரலாம். ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் அண்ட் கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ், நம்ம எந்த வேலை வேணாலும் செய்யலாம், எந்த ப்ரொஃபஷன், நம்மளுடைய வேலைக்காக எந்த இடத்திற்கு வேணாம், இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து 6 types of ஃப்ரீடம் பற்றி ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லும்போது ஒரு குழந்தையை வந்து துன்புறுத்தினார்கள் என்றால் வேலைக்கு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாம வேலையை செய்ய சொல்லி அவங்களுக்கு குழந்தை சைல்டு லேபர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம என்ன பண்ணலாம், எதிர்த்து நின்று சண்டை போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதான் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் எம்ப்ளாய் சில்ட்ரன் பிலோ 14 இயர்ஸ். 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அதிகமாக வேலை செய்த மைன்ஸ்னா சுரங்க தொழில வேலை செய்வாங்க, ஃபேக்ட்ரிஸ் ஆர் அதர் ஆக்குபேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைகளை நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுக்காக போராடி அவங்களுக்கு நெய்தர் கான்ட்ராக்டர் ஆர் எனி எம்ப்ளாயர் கேன் ஃபோர்ஸ் a worker to do a job against their will. ஸோ அவங்களை என்ன பண்ணலாம்னா அந்த குழந்தை தொழிலாளர்கள் மீட்டு அவங்களை படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது, அதான் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்கிறது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஃபார் கான்ஷியன்ஸ் அண்ட் ரிலிஜியன்ஸ். கான்ஷியன்ஸ்ன்றது ஐடியாஸ், நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துது. இது ரைட் டு கிவ்ஸ் த சிட்டிசன்ஸ் ஃப்ரீடம் டு ஃபாலோ அண்ட் ப்ராக்டிஸ் ரிலிஜன் ஆஃப் த சாய்ஸ். ஆல் சிட்டிசன்ஸ் ஹேவ் த ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் சொன்னலையே ஆர் ஐடியாஸ். ஸோ நம்மளுடைய எல்லா சிட்டிசனுக்குமே சுதந்திரமாக தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவது. The citizens also have the freedom to follow the own ways for practicing any religion. நம்ம இஷ்டத்திற்கு சிட்டிசனா பிறந்த நமக்கு நம்மளுடைய இஷ்டத்திற்கு என்ன பண்ணலாம், எனி ரிலிஜன் வேணா நம்ம மதத்துக்கு ஜாதி மதம் மாறிக்கொள்ளலாம். அதாவது அது வந்து ஒரு வயதிற்கு மேற்பட்டதா. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். Cultural and educational rights பாருங்க. The cultural educational rights gives us the right to preserve, protect, the promote culture. எதற்காகனா நம்மளுடைய கலாச்சாரங்களை பாதுகாக்கணும், அதே நேரத்தில் ப்ரொமோட் பண்ணணும், பாதுகாக்கணும், முன்னேற்றம் அடையணும். இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னது கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். We have the right to open schools, associations and societies to preserve and promote our tradition and culture. ஸ்கூல்ல இருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ சொசைட்டி வந்து ப்ரொமோட் ஆகுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் மூலமாக தான், படிப்பின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுத்தையும் தெரிஞ்சுக்க முடியுது, நம்மளுடைய அறிவு வளருது, ஐடியாஸ் கிடைக்குது, ஃப்ரீடமாக பேச முடியுது, சுதந்திரமாக பேச்சுரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது. இது எல்லாமே நம்ம படிக்கிறதுனால தான் நமக்கு என்ன தெரியுது, ஹியூமன் ரைட்ஸ்னு இருக்குது, நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, படிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வருது. எதனால வருது, எஜுகேஷன் மூலமாக தெரியுது. So similarly, a group of people may open a school for imparting religious education to children. So அவங்க என்ன பண்ணுவாங்க, குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்கூல் மூலமாக குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, எஜுகேஷனல் ரைட்ஸை சுதந்திரமாக படிக்கும் திறமைகளை வளர்க்குறாங்க. The government also promotes such activities by giving grants. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஹெல்ப் பண்ணுது. However, such institutions cannot deny admission to anyone based on their caste, color, creed or even religion. ஸோ ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டினை டிஸ்கிரிமினேஷன், அவங்க அட்மிஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டினை பண்ணுறாங்க. டினைனா தடை, என்னன்னா பேஸ்ட் ஆன் caste, color, creed and even religion. ஸோ கேஸ்ட் மூலமும் கலர் மூலமாக அவங்களை என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டது. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரிட். ரிட் இஸ் ரிட்டன் ஆர்டர் ஃப்ரம் த கோர்ட் ஆஃப் அதர் லீகல் அத்தாரிட்டி ஆர்டரிங் டு டு அன் ஆக்ட் ஆர் நாட் டு டு இட். ரிட்டுன்றது கோர்ட் மூலமாக கொண்டு வரப்பட்டது. இதன் மூலமாக மக்களுக்கு என்னென்ன மக்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு, இந்த ரைட்ஸுக்காக போராடலாம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. இது ஒரு ரிட்டர்ன் ஆர்டர், எங்கன்னா கோர்ட். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்.